நயினார் வெளியிட்ட பித்தலாட்ட அரசியல். அண்ணாமலை கொடுத்த நெத்தியடி பதில். கதரும் கமலாலயம். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை தற்போது வீதி லீடர்ஸ் என்கிற இயக்கத்தை தொடங்கியுள்ளார். இந்த இயக்கத்தில் இதுவரை 20 லட்சம் பேர் உறுப்பினர்களாக இணைந்துள்ளார்கள். பெருவாரியான நபர்கள் இந்த இயக்கத்தில் எப்படி இணைவது என்று தெரியாமல் இருப்பதால் விரைவில் ஒரு தொலைபேசி எண்ணை அறிவித்து அதில் மிஸ்டு கால் கொடுத்தால் உறுப்பினராகிவிடலாம் என்கிற திட்டத்தை அறிவிக்கப் போகிறார் அண்ணாமலை. மேலும் பாஜகவிலிருந்து வெளியேறி புதிய இயக்கம் தொடங்கி அதை அரசியல் கட்சியாக அண்ணாமலை மாற்றப் போகிறார் என்று தெரிந்ததும் தமிழக பாஜகவிலிருந்து 90% தொண்டர்கள் வெளியேறிவிட்டதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து கருநாகராஜன், அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட பல முக்கிய புள்ளிகளும் பாஜக மாவட்ட செயலாளர்களும் அண்ணாமலையின் இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். இதனால்தான் அண்ணாமலை தனது இயக்கத்தை அறிவித்து உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கிய 24 மணி நேரத்திலேயே 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் இணைந்தனர். இதை பார்த்து தமிழக பாஜக கடும் அதிர்ச்சி அடைந்தது. பாஜகவில் தீவிரமாக செயல்பட்ட அனைவருமே அண்ணாமலையின் பின்னால் அணிவகுக்க தொடங்கியதால் அதிர்ச்சி அடைந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை பாஜகவின் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தன் பக்கம் இழுத்து சென்று விட்டார் என்று அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதினார். அந்த அளவுக்கு தமிழக பாஜக தற்போது நிர்வாகிகள், தொண்டர்கள் இல்லாத காலி கூடாரமாக மாறியுள்ளது. இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட ஒரு பட்டியல் பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அதாவது, பாஜகவிலிருந்து அண்ணாமலையின் இயக்கத்தில் இணைந்த 25 பேர் மீண்டும் பாஜகவில் இணைந்துள்ளார்கள் என்று ஒரு புகைப்படத்துடன் செய்திகளை பகிர்ந்தார். ஆனால் அந்த புகைப்படத்தை பார்த்து பலரும் கிண்டல் செய்து வருகிறார்கள். காரணம், அதில் இருப்பவர்கள் யாரும் வீதி லீடர்ஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. நயினார் நாகேந்திரன் தனது சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு சென்றபோது அங்குள்ள தனது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களை புகைப்படம் எடுத்து அண்ணாமலையின் இயக்கத்திலிருந்து வெளியேறி பாஜகவுக்கு திரும்பியது போல சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். பாஜகவில் இருந்த ஒட்டுமொத்த தொண்டர்களும் அண்ணாமலை பக்கம் சென்று விட்டதால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் நயினார் நாகேந்திரன் தனக்குத்தானே ஆறுதல் தேடிக்கொள்ளவே இப்படி செய்துள்ளார். மேலும் அண்ணாமலையின் இயக்கத்திலிருந்து அடுத்தடுத்து ஏராளமானோர் வரப்போகிறார்கள். பாஜக கூடாரம் மீண்டும் நிரம்பி வழியப் போகிறது என்றெல்லாம் பாஜக சார்பில் தற்போது செய்தி பரப்பப்பட்டது. ஆனால் அந்த புகைப்படத்தில் உள்ள நபர்கள் அண்ணாமலை இயக்கத்திலிருந்து வெளியேறியவர்கள் இல்லை என்பதும் அவர்கள் மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதையும் ஆதாரங்களுடன் சமூக வலைதளங்களில் அண்ணாமலை ஆர்மி செய்தி வெளியிட்டு நயினார் நாகேந்திரனை வறுத்தெடுத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் பாஜக எந்த நிலையில் உள்ளது, அதற்கு எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் தமிழ்நாட்டில் யாருமே ஆர்வமாக இணைய மாட்டார்கள் என்றும், கடந்த 60 ஆண்டுகால ஆட்சியில் இருக்கும் திராவிட கட்சிகளே தற்போது ஆட்டம் கண்டுள்ள நிலையில் விஜயின் வருகை மற்றும் அண்ணாமலையின் புதிய கட்சி தொடக்கம் காரணமாக இளைஞர்களின் கவனம் அவர்கள் பக்கம் திரும்பியுள்ள போது யாராவது பாஜக பக்கம் வருவார்களா என்று கூறி நயினார் நாகேந்திரனின் இந்த பதிவை பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். டாஸ்மாக் ஆன்லைன் முன்பதிவை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு. தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் குடிமகன்கள் நாங்கள் விரும்பும் மதுபானங்களை வாங்குவதற்கு முன்கூட்டியே ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும், அதற்கான QR குறியீட்டை காட்டி டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கடந்த 7ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இது பல்வேறு சமூக பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் இதை உடனடியாக ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் ஆன்லைனில் மதுபானம் வாங்குபவர்கள் அதற்காக QR குறியீட்டை சிறுவர்களிடம் கொடுத்து அனுப்பி டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை வாங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. தமிழ்நாட்டில் பொதுமக்கள் பயன்பெறும் மருத்துவமனைகளுக்கோ அல்லது ரேஷன் கடைகளுக்கோ செல்வதற்கு கூட இதுபோன்ற முன்கூட்டியே பதிவு செய்யும் சிஸ்டம் இன்னும் அமல்படுத்தப்படவில்லை. அப்படி இருக்கும்போது டாஸ்மாக் கடைகளில் மதுபான பதிவுக்கு மட்டுமே குடிமகன்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதுடன் இந்த ஆன்லைன் சிஸ்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு விசாரணை விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. லோக்சபா சபாநாயகரின் தேநீர் விருந்தில் கனிமொழி பங்கேற்பு. இண்டி கூட்டணி கட்சிகளுக்கு ஷாக் கொடுத்த திமுக. தற்போது மக்களவையில் தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இணைந்துள்ள அனைத்து கட்சிகளும் இதற்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றன. ஆனால் நியாயமான தொகுதி மறுவரையறையை நாங்கள் ஆதரிப்போம் என்று திமுக தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அனைத்து எம்பிகளுக்கும் தேநீர் விருந்து அறிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. ஆனால் திமுகவை சேர்ந்த கனிமொழி மட்டும் இதில் கலந்து கொண்டார். இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் தொகுதி மறுவரையறை மசோதாவை கடுமையாக எதிர்த்து வரும் நிலையில் திமுக மட்டும் நியாயமானதாக இருந்தால் வரவேற்போம் என்ற மாற்று கருத்து தெரிவித்தது.
இதனால் சபாநாயகரின் தேநீர் விருந்தில் கனிமொழி கலந்து கொண்டது நாங்கள் பாஜகவுடன் அனுசரித்து செல்கிறோம் என்பதை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு உணர்த்தவே என்கிற பேச்சு திமுக வட்டாரங்களிலேயே எழுந்துள்ளது. மேலும் இதுகுறித்து திமுக வட்டாரங்களிலிருந்து வெளியாகும் செய்திகளின்படி இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறிவிட்டதா, தேசிய அளவில் புதிய கூட்டணியை உருவாக்க விரும்புகிறதா, வரப்போகும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதா? காரணம், காங்கிரஸ் மீது நம்பகத்தன்மை இல்லை என்பதை உறுதிப்படுத்தி திமுக பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளது என்றும், வரப்போகும் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு திமுக எம்பிகள் அனைவரும் காங்கிரஸை இன்னும் கடுமையான முறையில் விமர்சித்து அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாவேக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒரு நாளைக்கு 1000 கோடி முதலீடு. அமைச்சர் கீர்த்தனா வெளியிட்ட தகவல். திமுக ஆட்சி நடைபெற்ற போது ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்க்கப் போகிறோம் என்று கூறினார் மு.க.ஸ்டாலின். ஆனால் இப்போது வரை எந்த முதலீடும் வந்த பாடில்லை. அதே போன்றுதான் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்துள்ளது. நேற்றைய தினம் சென்னையில் உள்ள கிண்டியில் தமிழ்நாடு அரசு சார்பாக முதலீட்டாளர் மாநாடு ஒன்று நடத்தினார்கள். அந்த மாநாட்டுக்கு வெற்றி தமிழ்நாட்டு முதலீட்டாளர்கள் மாநாடு என்று பெயர் வைத்தார்கள். குறிப்பாக இதில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் தனது கோட்டு உடையில் V என்கிற சிம்பலை அணிந்து வந்திருந்தார். குறிப்பாக விஜயை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்தில் வெற்றி என்கிற வார்த்தை இடம்பெற்று தனக்கு முதல் தேர்தலிலேயே வெற்றியை கொடுத்த நிலையில் தற்போது தமிழக அரசு கொண்டுள்ள பல திட்டங்களும் வெற்றி என்கிற பெயரை முன்வைத்து அறிவித்து வருகிறார். இந்த நிலையில் தான் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டுக்கும் வெற்றி தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் என்று பெயர் வைத்திருக்கிறார். இப்படி வெற்றி என்கிற வார்த்தையை தான் செயல்படுத்தும் ஒவ்வொரு திட்டங்களிலும் இணைத்து கொண்டு வருகிறார் முதலமைச்சர் விஜய். இந்த நிலையில் தமிழ்நாட்டை $1 பில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று கூறி வரும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் நேற்றைய தினம் வெளிநாடுகளை சார்ந்த பல முதலீட்டாளர்களுடன் ஒப்பந்தம் போட்டார்கள். அது குறித்த ஒரு பட்டியலும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேசும்போது, தமிழ்நாட்டிலிருந்து வேலை தேடி யாரும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது. 2036ஆம் ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதார இலக்கை நிர்ணயித்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வெளிநாடு மட்டுமே நம்பகமான பல மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு முதலீடு ஈர்க்கப்பட்டு வருகிறது. இது தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி தொடங்கப்பட்டதிலிருந்தே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தாவேக ஆட்சிக்கு வந்து 100 நாட்களில் 1 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு இருக்கிறது. அதாவது நாள் ஒன்றுக்கு 1000 கோடி முதலீடு என்கிற இலக்கை நிர்ணயித்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இதன் காரணமாக தமிழகத்தில் ஏராளமான முதலீட்டாளர்கள் குவிந்து வருகிறார்கள். இதனால் தமிழ்நாட்டுக்கு வருமானம் பெறுவதோடு ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் உருவாகப் போகிறது. இன்னும் 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு தன்னிறைவை பெற்ற ஒரு மாநிலமாக திகழப்போகிறது. திமுக ஆட்சியில் இப்படியெல்லாம் நாங்கள் செய்வதாக சொன்னார்கள். ஆனால் எதையும் செய்யவில்லை. அதையெல்லாம் நாங்கள் செய்து காட்டப் போகிறோம். அதற்காக தமிழக முதலமைச்சர் விஜய் முக்கிய நிறுவனங்களுடன் பல ஒப்பந்தங்களை போட்டு தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் தொடங்குமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார் என்று பேசினார் அமைச்சர் கீர்த்தனா.